அன்புள்ள நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் தான் இந்த பதிவு. கவனமாக கேளுங்க. ஃபேஸ்புக்லேருந்து, யூடியூப்லேருந்து, இன்ஸ்டாகிராம் எல்லாமே விபச்சாரத்தை பரப்பக்கூடிய அளவுக்கு எல்லாம் வந்தாச்சு. மனைவியோட சண்டையா, நைட்டு 12 மணிக்கு ஆள் இல்லாமல் பேசணுமா, ஆள் கிடைக்கல அவங்களுக்கு, இந்த நம்பர் கிடைக்கும், இந்த ஆப்பை பண்ணு. தயவு செய்து எந்த ஆப்புமே நீங்கள் ஆசைப்பட்டு பேசணும்னு நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ராத்திரி கடற்கரையில் போய் உட்காந்து பேசுறது, டீ குடிக்கிற மாதிரி பேசுறது, ஆப்பை ஸ்டோர் பண்ணி தயவு செய்து நீங்கள் பண்ணாதீங்க. பயங்கரமான விபச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, சமீபத்தில் ஒரு ஓட்டுநரில் மாற்றுறதை சொல்கிறேன். பெரிய சிக்கலுக்கு பிறகு 15 நாளைக்கு பிறகு நாங்கள் இங்கிருந்து அந்த பிரச்சனையை முடித்து அவரை நிம்மதியாக இன்றைக்கி வண்டி ஓட்ட விட்டுருக்கோம். நம்பரெல்லாம் பிளாக் பண்ணுற அளவுக்கு ஆகிப்போச்சு. எங்களுக்கு சந்தேகம் என்னடா நம்பர் வேலை செய்யல, வாட்ஸ்அப் வர மாட்டேங்குன்னு ஒரு 5-6 நாளாக மண்டையிடி. அதனால் யாரை பிடிக்கணுமோ பிடிச்சி அந்த நம்பரை கேட்டால் அவர் அங்கேருந்து எனக்கு வேற ஒரு நம்பரை மெசேஜ் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு. இவருடைய நம்பரை ஒரு ஆளு கொடுக்க, அவங்க கால் பண்ண, அந்த லேடி கால் பண்ண, கடைசியில் எல்லாமே தமிழ்நாடு தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் நமக்கு ரொம்ப வண்டியில் போய் வரக்கூடிய ஒரு ஓட்டுநர். அவர் புரியுதா, ரொம்ப கேட்டார். உடனே அது பிரச்சனையில் இறங்கணும். அந்த புள்ள என்ன பண்ணியிருக்குன்னா, பேசுனது ஃபுல்லாக டிலீட் பண்ணியிருக்கு. இந்த டிலீட் ஒன்றுன்னு கொடுப்போம், அதை ஃபுல்லாக கொடுத்துருக்கு. இது அவருக்கு ஒன்றுமே தெரியாது இதை பற்றி. நாங்கள் என்ன சொன்னோம், எல்லாத்தையும் கொண்டாஞ்சொல்லி எடுத்து அழிச்சதெல்லாம் ஃபுல்லாக எப்படியோ எடுத்துன்னு பார்த்தோன்னா அந்த பிள்ளை என்னமோ பேசிருக்கு. ஆனால் இவர் எந்த ஒரு ஆபாசமான வார்த்தையோ அது எதுவுமே பேசலை. நான் கேள்வி கேட்டேன், நீங்கள் ஒரு பொண்ணு, சம்மந்தமில்லாத ஒரு பொண்ணு வந்ததை பேசுனாங்க, எந்த ஊர் என்னன்னு கேட்குறாங்க, நாங்கள் வண்டியில் தான் இறங்கி போகிறோன்னு சொல்கிறாங்கல்ல, நீங்கள் அதோடு நிப்பாட்டி இருக்கணும் இல்லையா? ஒரு அந்நிய பொண்ணு தானே, அது யாரோ எப்படியோ நம்பர் எடுத்து பேசுனா நீங்கள் ஏன் தொடர்ச்சியாக நீங்கள் பேசுனீங்க? இது ஒரு 3 மாதமாக நடந்திருக்கு. கேட்டிங்களா? ஏன் பேசுனீங்கன்னு, எதுக்காக நீங்கள் பேசுனீங்க? உங்கள் மேலே தப்பு இருக்குல்ல, உங்களுக்கும் ஓய்வு இருக்குது, குழந்தைகள் எல்லாமே இருக்குல்ல. பின்னாடி ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா இது என்னன்னு கேட்டிங்கன்னா, புருஷன் முண்டாட்டிக்குள்ளே ஒரு எல்லாம் பிளான் பண்ணி இதெல்லாம் நடந்து தான் ஒவ்வொரு ஆட்களையும் பிடிச்சி பணம் பறிக்கிற கேஸ் மாதிரி. அது புரியுதா? நான் உண்மையை சொல்கிறேன், நீங்கள் நம்புங்க. எனக்கு அந்த மெசேஜ் அதெல்லாம் வச்சு தான் இப்போ நம்ம அவரை காப்பாற்றி எந்த பிரச்சனையும் இல்லாமல் பழைய நம்பரே சால்வ் பண்ணி ஓடுறாரு. அங்கேயும் பேசணும், இங்கே உட்காந்துக்கிட்டு ஃபேஸ்புக்கே நான் கவர் பண்ண வேண்டியிருக்கு, இன்ஸ்டாகிராமும் கவர் பண்ண வேண்டியிருக்கு, யூடியூப்பை கவர் பண்ணிக்கிறேன். மக்களுக்கு எடிட்டிங்கும் பண்ணணும், நான் தான் வீடியோவும் எடுக்கணும். எல்லாமே நான் ஒரு ஆள் தான். புரியுதா உங்களுக்கு? எல்லாமே தெரியும். கமெண்ட்ஸை பாருங்கள், ஒன்றுலாம் பண்ணணும். இதுக்குள்ளே இது வேறு. தயவு செய்து எந்த ஆப்ஷனுமே ஆன் பண்ணாதீங்க, எந்த ஆப்ஷனுமே சந்தோஷக்காக பேசாதீங்க. நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது ரெக்கார்ட் ஆகி உங்களுடைய வீடியோ கண்டிப்பாக யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ஓடக்கூடிய நிலைமை வந்தால் உங்கள் தாய் தகப்பனுடைய நிலைமை என்ன ஆகும்? கடைசியில் ஒன்று தூக்குக்கு போகணும், இல்லைன்னா ஏதாவது முறையில் சாவணுங்கிற முடிவுக்கு வந்துடுவாங்க. பெற்றோர்கள் தயவு செய்து, மக்கள் என்ன செய்யறாங்க வாட்ச் பண்ணுங்க. இளம் வயது வாலிபர்களே, தயவு செய்து உஷாரா இருங்க. எந்த ஆப்லையும் தொற்றாதீங்க, கையை வச்சிடாதீங்க. சகோதரிகளே, எல்லாருக்கும் தான் சொல்றேன், ரொம்ப கவனமா இருங்க. இது எல்லாம் விபச்சாரம். இதுல சிக்க வைக்க கொண்டான எல்லா வேலைகளும் நடக்கின்றன. தயவு செய்து